மீசான் டைம் நேயர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். ஈரானுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிச்சா அடிப்போம், அணைச்சா அணைப்போம் அப்படின்ற மாதிரி அதிரடியாக அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான 2 ராணுவ தளங்கள் மீது அதிரடியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி ஒரு மிரட்டலை விட்டிருக்காங்க, ஒரு எச்சரிக்கையும் விட்டிருக்கிறாங்க. இந்த ராணுவ தளங்கள் எங்கிருந்த எப்படி இலக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவைத்தில் இருக்கின்ற சபாஹ் அஸ்-சாலிம் என்று சொல்லப்படுகின்ற மற்றும் பஹ்ரைனில் இருக்கின்ற 5வது கடற்படை மீதுதான் இந்த ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் ஈரான் அதிரடியாக நடத்தி மிரட்டலை விட்டது மட்டுமல்லாம அதனுடைய காணொலிகளையும் இப்போது அமெரிக்காவுக்கே அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மத்தியர்களுக்கும் பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த காணொலிகளையும் வெளியிட்டு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கிறாங்க. ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினர் விட்ட எச்சரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு பிற்பாடு அமெரிக்கா ஈரானுடைய எல்லையில அதிரடியான தாக்குதல்கள் நடத்த முயற்சி செய்தாலோ நடத்தினாலோ அதற்கான பதிலடி பலமாக வழங்கப்படும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் விட்டிருக்காங்க. ஈரான் இந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு காலகட்டத்தில் எதற்காக அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் மீது அதிரடியான தாக்குதலை நடத்தியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு கதை இருக்கு. அது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா அதிரடியாக ஈரானுடைய தெற்கில் இருக்கின்ற கெஷம் என்னும் தீவுல இருக்கின்ற மிக முக்கியமான ஈரானுடைய தகவல் தொடர்பு மையங்கள் இருக்கின்ற ராடார்களை அதிரடியாக அடித்து நொறுக்கிய சம்பவம் தான் அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் மீது ஈரான் அதிரடி தாக்குதலை நடத்துறதுக்கு காரணமாக இருந்தது. எதற்காக அமெரிக்கா இந்த குறித்த 2 தொடர்பு மையங்கள் மீது அதிரடியான தாக்குதலை நடத்தியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோர்முஸ் ஜலசந்தியில தரித்திருந்த 4 கப்பல்கள் அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டு அவங்களுடைய உந்துதலால அவங்க சொல்லி வந்த அந்த கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை விட்டும் யாருக்குமே தெரியாம நகர ஆரம்பித்தாங்க. உடனடியாக மோப்பம் பிடிச்ச ஈரானுடைய கடற்படையினர் முற்றுகையிட்டு அவங்கள அதிரடியான தாக்குதலை ஒரு கப்பல் மீது மேற்கொண்டாங்க. பயத்துல ஏனைய 3 கப்பல்களும் இருந்த இடம் தெரியாம அப்படியே ஹோர்முஸ் ஜலசந்திக்குள்ள அவங்க நின்ற இடத்திலே பழைய மாதிரி சத்தம் இல்லாம நின்று கொண்டாங்க. எதுக்கு தேவையில்லாத வம்பு, அவன் பேச்சை கேட்டு இவன் அடி வாங்குறதா அப்படின்னு சொல்லி உரிய இடத்துல சத்தம் இல்லாம நின்று கொண்டாங்க. இந்த ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய ஒரு அவமானத்தை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தியது. காரணம் என்னன்னா, நாங்க சொல்லி போனவங்க உலகத்தினுடைய வல்லரசு, உலகத்தினுடைய தாதா, நாங்க மௌனமாக இருந்துட்டா அமெரிக்காவை ஈரான் அடக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல கொக்கரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை கேட்கறத விட அடிச்சு அடி வாங்கினாலும் பரவாயில்லடா சாமி அப்படின்ன மாதிரி அதிரடியாக அமெரிக்கா குறித்த 2 இலக்குகள் மீது தாக்குதலை நடத்தியது. இதுக்கு பதிலடி கொடுக்கத்தான் பதிலுக்கு பதிலடியாக உடனடியாக சுட குவைத் மற்றும் பஹ்ரைன் நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் மீது ஒரு காட்டினாங்க. இந்த ஒரு தாக்குதல் குறித்து அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோர்முஸ் ஜலசந்தியிலிருந்து 7 ஏவுகணைகளையும் பல ட்ரோன்களையும் ஏவி ஈரான் அதிரடி தாக்குதலை மேற்கொண்டாங்க. அதுல 6 ஏவுகணைகளை இடைமறித்து சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு ஏவுகணை அதனுடைய இலக்கை சென்றடையாமலே வீழ்ந்தது அப்படின்னு ஒரு கதையை அளந்திருக்காங்க. இப்போது அமெரிக்கா எடுத்திருக்கின்ற தீர்மானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பிற்பாடு இது போன்ற மையங்களை மத்திய கிழக்குல ஈரானுடைய ஏவுகணை எல்லைகளுக்கு அப்பால் தான் இயக்கணும். இந்த ராணுவ நடவடிக்கைகள் அனைத்தையுமே ஸ்பேஸ் எக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனத்தினுடைய செயற்கைக்கோள் மூலம் இப்போது அமெரிக்காவில் இருந்து கொண்டே அனைத்து விடயங்களையும் பார்த்து கொள்ளுகின்ற ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற ஒரு சூழலுக்கு வந்திருப்பதாகவும், அப்படியான நடவடிக்கைகள் தான் இதற்கு பிறகு மேற்கொள்ளப்படும் அப்படின்னு ஒரு செய்தியையும் இப்போது அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு பிறகு ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் இருக்காது என்ற செய்தியை தான் இது சொல்லுது. இந்த ஒரு விடயம் குறித்து ஒரு ஜேர்னல் பத்திரிகை மிக அதிர்ச்சியூட்டும் தகவல்களை அவங்க பகிர்ந்திருக்காங்க, பரிந்துரையாக முன் வச்சிருக்கிறாங்க. அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் ஈரானுக்கு எதிரான போர்ல தோற்றிருக்கலாம், ஆனால் உலக அளவிலான ஒரு தோல்வியாகவோ மூலோபாய ஒரு தோல்வியாகவோ அதை நம்ம ஆக்கிடக்கூடாது. ஹோர்முஸ் ஜலசந்தியை நம்மால் கட்டுப்படுத்த முடியாமல் போயிருக்கலாம், ஈரானை கட்டுப்படுத்த முடியாமல் போயிருக்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே. ஆனா மத்திய கிழக்கிலிருந்து ஒட்டுமொத்த ராணுவ தளங்களையும் நகர்த்துவது அல்லது ராணுவ தளங்களை திரும்ப பெறும் தவறை அமெரிக்கா ஒருபோதும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக 10,000 ராணுவ வீரர்கள் ஆங்காங்கே ரகசியமாக தங்க வைக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு விடயமாக இருந்தாலும், ஒட்டுமொத்த மத்திய கிழக்கில் இருக்கின்ற துரும்புச்சீட்டாக இருக்கின்ற எமது ராணுவ தளங்களை நகர்த்துவதும் காலி செய்வது என்பதும் ஏற்புடையது அல்ல அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அந்த குறித்த ஜேர்னல் பத்திரிகை சுட்டி காட்டியிருக்கு. என்னதான் இருந்தாலும் அமெரிக்கா இந்த தோல்வியெல்லாம் ஏற்றுக்கொள்ற மாதிரி கிடையாது. உலக
இடத்துக்கு வந்து இந்த யுத்தத்துல தாம் வெற்றி அடைந்ததாகத்தான் இதுவரைக்கும் பரப்புரை செய்து கொண்டிருக்காங்க. ஈரானுக்கு எதிரான இந்த யுத்த நிலைமை குறித்து இப்போது வந்து அமெரிக்காவினுடைய முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் கொண்டலிசா ரைஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மோசமான ஒரு ஒப்பந்தத்தை செய்துவிட்டு அமெரிக்கா இந்த யுத்தத்திலிருந்து வெளியேற வேண்டிய அவசியம் கிடையாது. ஈரானுக்கு பணம் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. அவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு உடனடியாக அங்கிருந்து வெளியேறுவதுதான் அமெரிக்கா எடுக்க வேண்டிய, டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகம் எடுக்க வேண்டிய சால சிறந்த ஒரே தெரிவு அப்படின்னு சொல்லி அவருடைய பரிந்துரையை சொல்லியிருக்கிறாரு. இவருடைய கருத்தின்படி என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா இந்த ஒரு யுத்தத்துல தோற்று போய் நிக்குது, இந்த ஒரு யுத்தத்தை தொடர முடியாம விடவும் முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. என கௌரவம் பார்க்காது மத்திய கிழக்கை விட்டும் அமெரிக்காவுடைய ராணுவங்கள் நாட்டை வந்தடைவதுதான் சால சிறந்தது அப்படின்னு ஒரு அறிவுரையையும் ஒரு பரிந்துரையும் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. பெஞ்சமின் நெதன்யாகு என்ற ஒரு தனி மனிதனுக்காக, இஸ்ரேல் என்ற ஒரு தனி நாட்டுக்காக இப்போது வந்து இந்த யுத்தத்தை தொடர்ந்தவருக்கு இப்போது இந்த யுத்தத்தை எப்படி நிறைவுக்கு கொண்டு வருவது என்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருக்கு. ஒரு மேம்பட்ட உடன்படிக்கைக்கு போகணும் அப்படின்னு சொல்லித்தான் பல திட்டங்களை வகுத்து பல ஆலோசனைகளை பெற்றுத்தான் ஒரு உடன்படிக்கைக்கு வந்தாங்க. ஆனா அந்த உடன்படிக்கையை இப்போது ஈரான் ஏற்றுக்கொள்ற இடத்துல இல்லை என்பதனால்தான் அடிக்கடி அதிரடியாக தாக்குதல்கள் நடத்தி அமெரிக்காவை இப்போ மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது என்ன உடன்படிக்கை செய்யறதா, ஒன்னும் தேவையில்லைன்னு மூட்டை முடிச்செல்லாம் கட்டி கொண்டு அமெரிக்காவுக்கு ஓடுறதா அப்படின்னு ஒரு நிலையில இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போது அமெரிக்காவுக்கு உண்டு பண்ணிருக்கு. ஆட்சி மாற்றம் உருவாகணும் ஈரான்ல அப்படின்னு சொல்லித்தான் வந்தாங்க. இப்ப என்ன, எதிர்வரும் தேர்தல்ல அமெரிக்காவில மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் வருவதற்கான காரணமாக இந்த ஒரு யுத்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுபோக ஒட்டுமொத்த மத்திய கிழக்கை விட்டும் ராணுவ தளங்களை மூடி மத்திய கிழக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை தான் இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு உருவாகி இருக்கு. இப்போது என்ன, தோல்வியை ஒத்துக்கொண்டா அமெரிக்கா பற்றிய பிம்பம் வந்து உடைந்து விடும் என்ற அச்சமும், யுத்தத்தை தொடர முடியாத ஒரு சூழ்நிலையும், ஒரு சாத்தியமான ஒப்பந்தத்திற்கு உடன்படிக்கையும் ஈரானை அடிபணி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருக்கு. இவை அனைத்தையும் கச்சிதமாக தெரிஞ்சா ஈரான் அதனுடைய கொள்கையில விடாப்பிடியாக இருக்குது. ஆனா என்ன, அடிக்கடி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுகிற ஒரு விஷயம் தான் வந்து ஈரான் அடிபணிஞ்சாச்சு, ஈரானுடைய அனைத்து கட்டமைப்புகளை தகர்த்துட்டோம், ராணுவ தளபதிகள் என்ன அரசியல் தலைவர்கள் எல்லாம் கொண்டு குவிச்சாச்சு, இப்போது ஈரானுக்கு இருக்கிற ஒரே ஒரு தெரிவு பேச்சுவார்த்தைக்கு வாரதுதான், அனைத்து விடயங்களுக்கும் அவங்க ஒப்புதல் தந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பரப்புரையை அங்க செய்து கொண்டிருக்கிறாரு. ஆனா யதார்த்தம் அதுவல்ல. இந்த ஒரு யுத்தத்துல அமெரிக்கா தோல்வியை அடைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்த மத்திய கிழக்கை விட்டும் ராணுவங்களை நாட்டுக்கு வாபஸ் பெறுகின்ற ஒரு சூழ்நிலையும், மத்திய கிழக்கில் இருக்கின்ற அனைத்து ராணுவ தளங்களையும் காலி செய்கின்ற ஒரு துர்பாக்கிய நிலைதான் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு. பேராசை பெரு நட்டத்துல முடிஞ்சிருக்கு. பெஞ்சமின் நெதன்யாகு தான் இவரை இயக்குகின்றவராக இருந்திருக்கிறாரு. அவர் பேச்சை கேட்டுதான் இந்த இடத்துல இப்போது டொனால்ட் ட்ரம்ப் வந்து நிற்கிறாரு. மத்திய கிழக்கு நாடுகள முழு ஆதிக்கத்தையும் ஈரான் கையில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹோர்முஸ் ஜலசந்தியோட அதிகாரம் மட்டுமா, ஒட்டுமொத்த மத்திய கிழக்கினுடைய அதிகாரமும் ஈரான் கையில போய் விழப்போகுதா அப்படின்னு ஒரு விஷயம் தான் இப்போது சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.